guys, welcome to Bangladesh. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா போற மாதிரி தெரியும், பட் கதை போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய வரும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 8. அகாடமியை சுத்தி ஒரு பேரியர் கிரியேட் ஆகுது. யாராலுமே இப்ப மேஜிக் யூஸ் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரும் இதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது சில ஆளுங்க வரதான் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். இது உண்மையா நடக்குதா? உண்மையிலேயே இது நடக்குது. என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. ஸ்கூல்ல உண்மையிலேயே ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஓரியனா அட்டாக் பண்ண போகவா அவ மேஜிக் ஒர்க் ஆகல. மேஜிக் யாராலையும் யூஸ் பண்ண முடியல. இதுதான் பெர்ஃபெக்டான சான்ஸ். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லி ஓரியானாவை தள்ளி விட்டு இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாக போற ஒரு ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் ரோல் அதா இருக்கும். பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கீழே விழறான். நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். சிட் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஓரியானா கேட்கவோ நான் செத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ண மூடுறான். நான் ஏன் இத்தனை நாள் இதை புரிஞ்சுக்கிடல. சிட் நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருக்க, உன் உயிரை கொடுக்குற லெவலுக்கு அப்படின்னு ஓரியானா நினைக்கவும் எல்லாரும் ஒரு ஆடிட்டோரியம் வாங்க இல்லைன்னா இவனோட நிலைமை அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் மாறட்டுறான். சிட் காக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஓரியானமா அவங்க கூட போறா. கடமையில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆடிட்டோரியம்ல தான் கேதர் பண்றாங்க. இந்த டெக்னிக் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு செத்து போற மாதிரி நடிக்கிற டெக்னிக். இது என் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிடும், பட் பாடிக்கு தேவையான பிளட் ஃப்ளோ அதை கண்ட்ரோல் பண்ண. சோ எனக்கு எதுவும் ஆகாது, பட் இதுல நான் சாக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரிஸ்கியான மூவ் தான். ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்க நான் இதை பண்ணி தான் ஆகணும். ஆனா சொன்ன மாதிரி என் மேஜிக் ஒர்க் ஆகல, பட் நான் இதை சின்ன லெவல்ல யூஸ் பண்ணா என் மேஜிக் ஒர்க் ஆகுது. சரி இப்போ நான் கிளம்புறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். வெளியே என்ன நடக்குன்னே தெரியாம அந்த ஆர்டிஃபேக்டர் நம்ம அமைச்சரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. நல்ல ஒரு ஸ்டோர் டவுன்ல வரா. நாங்க தான் ஷேடோ கார்டன் இல்ல ரோல ஷேடோ கார்டியனா இருக்குமோ சரி என்னமோ ஒண்ணு. நான் தான் கேம் ஆஃப் பெட்ரையல் இன்னொரு வேலை கையில இருக்கிறத புரிஞ்சிட்டு வர்றது தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ரெக்ஸ் வந்து அவளை அட்டாக் பண்ணலான்னு போகுவோம். துல்சனாரில் இருக்கவன் வந்து தடுக்கிறான். ஒன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரெக்ஸ் சொல்லுவோம். மேஜிக் மட்டுமே ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேர் என்ன நம்ம கேட்கறான் கிளான் அப்படின்னு நைட் சொல்லுவோம். சரி சீக்கிரம் இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். சரியா அந்த ஆர்டிஃபேக்ட் தூக்கிட்டாங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுதா. எல்லா ஹாஸ்டேஜஸையும் ஆடிட்டோரியம்ல வச்சிருக்காங்க. நைட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உள்ள வந்தா மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. ஐரிஸ் ஒருத்தியால மட்டும் தான் உள்ள வந்தா இவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். பட் பாலிடிக்ஸ் பிரச்சனையில அவளாரையும் இப்போ உள்ள வர முடியல. அகாடமி ஃபுல்லா வந்து டெரரிஸ்ட் மறந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிவிட்டு இருக்காங்க. அண்ட் அப்புறம் நான் ஒரு எமினன்ஸ் இன் ஷேடோவா பில்டிங்கோட டாப்ல நான் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களை மாதிரியே போட்டுக்கானதா ஓகே தான். ஆனா சரியான முட்டா பசங்க லேக் கலர் ட்ரெஸ் உனக்கு பட்ட பகல்ல போட்டு விடுறானா நைட்ல அதை போட்டா பர்ஃபெக்டா இருக்கும் எல்லாருக்குமே தெரியாது. அப்படின்னு சின்ன லெவல்ல மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லாரையுமே கொண்டு ஒரு பிங்க் கலர் முட்டால் சாவறதுக்கு கலந்துட்டு வச்ச மாதிரியே ஓடி வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணு அது சரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். அவளை கொல்ல வர அவங்கள நம்ம ஹீரோ கொள்ளுதான். கண்டிப்பா ஒரு மெயின் கேரக்டரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் இவெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு என்னோட பேக்ரவுண்ட் கேரக்டர் இன்ட்யூஷன் சொல்லுது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேரலவன் சீனோட பில்டிங் டாப்ல இருந்து குதிக்கணும் என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்க இன்னொரு ஆசை இது. அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கீழே இறங்குறா. சரி ஒளிஞ்சொழிஞ்சு ஓடுறான்னு பரல எல்லாரும் தண்ணியில மாட்டிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு யாராலையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னா அவங்க ஐயா ஃபவரஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப புரியுது அவங்க ஏன் இதை தேடி வந்து அதனால யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவோ பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ தடுக்கலாம். திருப்பி பார்த்துட்டு என் இமேஜினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. என் இமேஜினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ போயிட்டு இருக்கா. திரும்பவும் சவுண்ட் கேக்குது. அப்ப அவ எந்திக்கேங்கிற பேர்ல படியில கீழே போகுவோம். டக்குன்னு நம்ம ஹீரோவில் பிடிக்கிறான். இந்த அவனோட ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். சிட் உனக்கு அடிபட்டுக்கு நீ ஓகே தானு கேட்குவோம். பெரிய அடிலாம் இல்ல நான் ஓகே தான். முதல்ல ஒளிஞ்சு போறங்கிற பேர்ல பேப்பர் போயிட்டு இருக்க. அப்புறமா சவுண்ட் வர வச்சப்பல கலட்டிட்டு நாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரியா உங்க அப்பா ஆபீஸ்ல எதையோ தேடிட்டு இருக்கா. வர வழியில நான் இன்னும் 5 பேரை தூக்கிட்டேன். உண்மையிலே இவாத மைண்ட் கேரக்டரா இருப்பா போல. எதையோ பரிசா செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யாராச்சும் இருப்பாங்களே. இந்த இவெண்ட்ல என்ன யாரையோ காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டா ஐயா ஃபேவரஸ். இதை யூஸ் பண்ணி தான் எல்லாரோட மேஜிக்கா அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஏரியால மேஜிக் யூஸ் பண்ணாலே இது அவங்களோட மேஜிக்கா அப்சர்வ் பண்ணிடும். சரி சொல்லுவோம். அந்த பிளாக் சூட் போட்டுருக்கவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணாதபடி அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களால யூஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் ரொம்பவே சின்ன லெவல் மேஜிக் அப்சர்வ் பண்ண முடியாது. அண்ட் ஐயா ஃபேவரஸோட லிமிட்டை மீறி இருக்கிற மேஜிக்கை அதால அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற எந்த ஒரு ஹியூமனாரையும் அந்த லெவலுக்கு ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஐயா ஃபேவரஸ் மேஜிக் அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும். மேஜிக் அப்சர்வ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கணும் தான் ஆடிட்டோரியம்ல எல்லாரையும் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆடிட்டோரியமுக்கு கீழே தான் அந்த ஐயா ஃபேவரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேஜிக் ரிலீஸ் ஆனா அந்த மொத்த இடமும் டெஸ்ட்ராய் ஆயிரும். இந்த மாதிரி டேஞ்சரஸான ஒண்ணு எங்க அப்பா கண்டுபிடிச்சோன்னே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சரி சொல்லுவோம். இப்போ இன்னொன்னு இதே மாதிரி இருக்கணும் இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து யாராச்சும் திருடி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதால மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஃபைனலி இதை டிசைஃபர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஐயா
ஃபேவரஸ் இது கூட சேர்ந்து அவருக்காக லாங் டைம் மேஜிக் அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு அதே நேரத்தில் இதை வச்சு நம்ம அதை கேன்சலும் பண்ண முடியும். நம்ம அகாடமிக் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய சீக்ரெட் டனல்ஸ் இருக்கு. அது எல்லா இடத்தையுமே கனெக்ட் பண்ணும். இதோட ஃப்ரீக்வன்சியை நான் செட் பண்ண அப்புறமா அண்டர் கிரவுண்ட் வழியா போய் ஐயா ஃபேவரஸ் இதில் வச்சுட்டா திரும்ப எல்லாரும் நிறைய மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எனக்கு சில டூல்ஸ் தேவை. அதை யார் ரூம்லயே விட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது டேஞ்சர் நான் சொல்றா. எப்படியோ நான் பாத்ரூம் போனோம் போற வழி தானே நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு சொல்றா. இல்ல நம்ம பிளான் படி போகுது அப்படின்னு ரெக்ஸ் சொல்லுவோம். நான் கேட்டதங்க நார்மல் போட்டவன் கேட்கவும் பிங்க் ஹேர் பொண்ணு அதை தூக்கிட்டு போயிட்டா. பட் அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் சொல்லுவோம். அதை எடுத்துட்டு வான் ஒன்னு அனுப்பின ஒன்னால பிளான் சொதப்பிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டவன் திட்டவும். சரி இப்பவே நான் போய் அதை கொண்டு வரேன். அப்புறமா இன்னொரு விஷயம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஒருத்த கொண்டுட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் கிளம்புறா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல இருக்க போற ஒருத்தனா அப்படின்னு நினைக்கிறான். ரெக்ஸ் கூட திடீர்னு காணாம போயிட்டு இருக்காங்க. யார் நீ வெளியே வா அப்படின்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒன்று வைக்கிறான். இவ்வளவு ஸ்பீடமா வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நெட்டை நீ தொட்டாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஆர்டிஃபேக்டால இப்போ உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரெக்ஸ் பேசிட்டு இருந்தா. அவன் பின்னாடி தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். லைட்டா டவுட் வந்து அவன் திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். என்னோட நெட்டை மீறியும் நீ எப்படி அதுக்குள்ள வந்தாரு என்ன ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ற அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே இவனோட ஆளுங்க தான் இறந்து போயிருக்காங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி யாரையும் அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பதறான். நீ உண்மையிலே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனையும் கொண்டுதான். கிரிம்சன் ஆர்டராடைய ஒன்னும் பண்ண முடியலையா அப்படின்னு ஏன் வந்து பார்த்துட்டு அவனோட லவ்வரை பாக்குறா. அவ கத்தி எடுத்து அவனை கொல்லலான்னு போகுவோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். நீங்களா அப்படின்னு பாக்குறாரு. இன்னும் எங்க என்ன பண்றான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவனுக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஆனா இப்போ எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கவும் எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஆளுங்க எல்லாருமே ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஆனா மேஜிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. செவன் ஷாரோஸ் மட்டும் தான் ஃபுல் பவர்ல இருக்காங்க. பட் செவன் ஷாரோஸ்ல லேடி கேமா மட்டும் தான் இங்க இருக்காங்க. லேடி கேமா பத்தி உங்களுக்கே தெரியும் சொல்லுவோம். ஆமா அவளால அவளுக்கு ஃபைட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேமா தான் ஜெனரல் கமாண்டரா கமாண்ட் எடுத்திருக்காங்க. மேஜிக் கொஞ்ச நேரத்தில் ஆக்டிவேட் ஆகணும். எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ராலஸ்ல இருந்த ஆர்டர் வந்துருக்குதுனால நைட்ஸோட கமாண்டை யார் எடுத்துக்கலாம் அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அவங்களோட ஃபோர்ஸஸ் இப்போதைக்கு ஹோல்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா டிராகன் பவுடர் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும். இங்க இருக்குன்னு காமிக்கிறா. அதே நம்ம ஹீரோ தேவையான பொருள் எல்லாம் நீ எடுத்து கொடுத்துட்டு இது எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா லார்ட் ஷாரான்னு கேட்கவும். இது அந்த மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட் ஃப்ரீக்வன்சியை கேன்சல் பண்றதுக்கு ஐயா ஃபேவரஸ்ன்ற ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மேஜிக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தடுக்கிறதுக்கு நாங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். சன்செட்குள்ள அதை முடிச்சிருவோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த கிங்டம் நம்ம இன்டெலிஜென்ட்டான பீப்புளால மட்டும் தான் முடியும். இதை சொல்லிட்டு போறாரு. லார்ட் ஷாடா உண்மையிலே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சிட்டு லார்ட் ஷாடானால நீ இன்னைக்கு உயிர் படைச்ச அப்படின்னு யோவா கூட என்கேஜ்மெண்ட் ஆனவன உயிரோட விட்டுட்டு போறா. இந்த பேரியரை பக்கம் நைட்ஸ் காத்துட்டு இருக்காங்க. ஷாடோ கார்டன் அகாடமிக்குள்ளதான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள ஒருத்தரா நியோ உட்காந்து ஷாடோ கார்டனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. அப்பா நீங்க எனக்கு தேவை அப்படின்னு சரி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஐயா ஃபேவரஸ் அப்படின்றவனை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரோட மேஜிக்கையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா நிறைய மேஜிக் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா கடைசியில் அது வெடிச்சு அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆயிரும். டியாப்ளோஸ் ஏன் அப்படி பண்ணணும் என்னதான் நடக்குது அப்படின்றத போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.